சலசலப்பு ஏற்பட்டாலும் அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கீங்க, அதை எப்படி சார்? இல்ல, ஊடகங்கள் இதை ஊதி பெருக்குகின்றன. அதனால் எமது தோழர்களுக்கு நான் ஒரு நம்பிக்கையை கொடுத்தேன். அதாவது தேர்தல் அரசியலுக்காக நாங்கள் மாநாடு நடத்தவில்லை. மாநாடு உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட கண்ணீர் மல்க இன்றைக்கு கோரிக்கை வைக்கிற தாய்மார்களின் எண்ணத்தை ஈடேற்றுவதற்காக, அவர்களின் விருப்பத்தை ஈடேற்றுவதற்காக இந்த மாநாடு நடைபெறுகிறது. அதை சொல்லுகிற இடத்தில் இவ்வாறு நான் சொன்னேன். நாங்கள் கூட்டணிக்காக இந்த கணக்கை போடவில்லை. கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டாலும் கூட அதை எதிர்கொள்ள வேண்டும் நாம். ஆனால் இந்த நோக்கத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னேன். இப்ப முதல்வருக்கு நேர்ல அழைப்பு கொடுக்குறீங்க, ஏன் மற்ற கட்சிகளுக்கு நேர்ல அழைப்பு கொடுக்க? நாங்க இன்னைக்கு பார்க்கும்போது இந்த தேசிய ஆதரவு வழங்க வேண்டும் என்பதுதான். மற்றபடி முதல்வர்கிட்ட பேசிட்டு முடிவு பண்ண சொல்லுங்க. முதல்வரின் சந்திப்புக்கு பிறகு பிற விவரங்கள் நேரில் அழைத்தால் மாநாட்டில் பங்கேற்க முடிவு செய்யப்படும் அதிமுக சொல்லியிருக்காங்க. நேரில் அழைத்தால் நாங்க எங்க கட்சியினுடைய முன்னணி தலைவர்களோடு கலந்து பேசிய பிறகு இது குறித்து முடிவு செய்வோம் என்று நான் ஏற்கனவே அறிவித்திருக்கிறேன். 2 நாட்களில் நாங்கள் கலந்து பேசுவோம். அரசியல் சார்பற்ற மாநாடு. ஆமா ஆமா ஆமா, அது வந்து எங்க மேடையில தான் நின்று பேசணும்னு இல்ல, எல்லாருமே சேர்ந்து குரல் கொடுக்கணுங்கிறதா எங்களுடைய அறைகூவல். அதனாலதான் எங்க மேடையில நிக்கிறதுல தான் பாமக பாஜகவை எங்களால் அழைக்க முடியாத நிலை இருக்கு அப்படின்னு நான் சொன்னோம். அவங்க மது ஒழிப்புல வந்து குரல் கொடுக்கறாங்க, எங்களோடு உடன்படுறாங்கிறதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. பாமக மேல எங்களுக்கு வேற எந்த விமர்சனமும் கிடையாது. அவங்களோட சேர்ந்து செயல்பட முடியாத அளவுக்கு அவங்க தான் எங்களுக்கு நெருக்கடி கொடுத்தாங்க, நாங்க நெருக்கடி கொடுக்கல. எங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளோடு தான் நாங்க அவங்களோட கை கோர்த்தோம், 5 ஆண்டுகள் பயணம் செய்தோம். அதன் பிறகு திடீரென்று எங்களை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு நாங்க ஒன்னும் அவங்கள மாதிரி ஒரு பெரிய சக்தியா இன்றைக்கு கிடையாது. அந்த நிலையில எங்களை வந்து கடுமையா எங்களை கார்னர் பண்ணி விடுதலை செய்வதற்கு எதிரான அவதூறுகளை பரப்பிய காரணத்தால் எங்கள் உயர்நிலை குழுவில் நாங்கள் எடுத்த முடிவை நான் திரும்ப சொல்றேன். பாமகவோட நட்பு கை குலுக்க தயாரா இருக்கா விசிகா? அது பார்ப்போம்.